ரைட். அப்ப நம்ம அந்த மூலக்கூற்று உயிரியல்ல நியூக்ளிக் அமிலத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? அந்த நியூக்ளிக் அமிலங்கள் வந்துகிட்டு நியூக்ளியோரைட் என அழைக்கப்படுகின்ற ஒரு பாத்தலாகும். அதாவது நியூக்ளியோரைட்டாலதான் நியூக்ளிக் அமிலமாக்கப்படும். அந்த நியூக்ளிக் அமிலத்துல வகைகள் தான் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ. ஓகேவா? நம்ம டிஎன்ஏ பத்தி பார்க்கணும். இந்த நியூக்ளிக் அமிலத்துல ஒரு பாத்து இருக்கிறார் தானே அவர் நியூக்ளியோரைட். அவர கட்டமைப்பு 3 பகுதியில கொண்டிருக்கு. இங்க வேற மாதிரி சொல்றாரு. சொல்லுவேன் இப்படியும் போடுவான். நீங்க படிக்கல யூனிட் 7 படிச்சு முடிச்சுட்டு பிறகு 6 சொல்லுவீங்க. 5 கார்பன் வெள்ளத்தை கொண்டிருக்கு. கொண்டு அதாவது நியூக்ளியோரைட் 5 கார்பன் வெள்ளத்தை கொண்டிருக்கு. அதான் படி 5 கார்பன் வெள்ளம். இப்ப இந்த 5 கார்பன் வெள்ளம் என்று சொல்லும் போது ஒரு விடயத்தை நான் ஞாபகம் 5 கார்பன் வெள்ளம் 3 இருக்கு. ஒன்று ரைபோசு வெள்ளம், இன்னொன்று டிஒசி ரைபோசு வெள்ளம், இன்னொன்று ரிபியூலோஸ். ரிபியூலோஸ் என்கிற ஒரு இதுவும் நடக்கும். இப்ப ரைபோஸ் வெள்ளம் அவரது பெஸ்டுக்கு 6 தானே. ரைபோஸுக்கு பெஸ்ட் 6 தானே. ரைபோஸ் தான் என்ன. சோ ஆர்என்ஏ ஆக்குறவரு ரைபோஸ் வெள்ளம். டிஎக்ஸ் ரைபோஸுக்கு பெஸ்ட் லெட்டர் டி தானே. டிஆக்சி அப்படி நடப்பது. சோ பெஸ்ட் லெட்டர் டி அவரு டிஎன்ஏ ஆக்கி கொள்வார். சரியா? சோ இதுலயுமா டிஃபரெண்ட் இருக்கு. இப்ப டிஎன்ஏ ஆர்என்ஏ போடுறது டிஃபரெண்ட் இருக்கு. டிஎன்ஏ வந்துகிட்டு ரைபோஸ் சாரி டிஎன்ஏ டிஆக்சி ரைபோஸ் வெள்ளத்தால் ஆக்கப்படுவாரு. ஆர்என்ஏ ரைபோஸ் வெள்ளத்தால ஆக்கப்படுவார். அப்ப நம்ம நியூக்ளியோரைட்ல இருக்கிற முதலாவது அந்த 5 கார்பன் வெள்ளம் இருக்கும். அதை பார்த்து அடுத்தது பொஸ்பேட் கூட்டம் காணப்படும். பொஸ்பேட் கூட்டம் தான் பிடிக்கிறது. அந்த பொஸ்பேட் கூட்டம் என்ன சொல்லுன்னு சொன்னால் அவர் அமிலத்தன்மை அமிலம். அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கு அந்த குட்டி பாக்ஸ், அந்த குட்டி பாக்ஸ் நம்ம சொல்லுவோம் நைதரசன் மூலங்கள். நைதரசன் மூலங்கள். இந்த இடத்துல நைதரசன் மூலம் இப்ப ஒன்று அந்த வெள்ளங்களை பார்த்தாச்சு. அடுத்தது நைதரசன் மூலங்களை பார்த்தோம். சரியா? மூலங்கள் நைதரசன் மூலங்கள் கிடைக்கிற மாதிரி இல்ல. 2 வகை பிரிக்கிறாங்க. ஒன்று பியூரின், ஒன்று பியூரின், இன்னொன்று பிரிமிடின். பிரிமிடின். பியூரின் ஒன்று சொல்றது இல்ல, ஜஸ்ட் சொல்லணும் 2 வளையம் கொண்டிருப்பாரு. 2 வளையம். எனவே பெரியது. எனவே பெரியது. பிரிமிடின் வந்துகிட்டு ஒற்றை வளையத்தை கொண்டிருப்பாரு. எனவே சிறியது. அதனால அவர் அப்படி, இதனால அவரு பியூரினுக்குள்ள உதாரணமாக வரப்போறது அடினின், குவானின். பிரிமிடினுக்குள்ள உதாரணமாக வரப்போறவரு தைமின், சைட்டோசின், குராசின். இதுல ஒரு டிஃபரெண்ட். அதாவது ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு உருவாகும் போது அங்க மூலச்சோடியாதல் விதி என்ற ஒரு கான்செப்ட் நடக்குது. வெளிப்படுத்த மூலச்சோடியாதல் விதி என்று சொன்னால் ஒரு பியூரின் மூலம் தனித்துவமான பிரிமிடின் மூலத்தோட ஐதரசன் பிணைப்பால இணைக்கப்படும். அதான் சொல்றது மூலச்சோடியாதல் விதி. இன்னும் சொல்றேன், ஒரு பியூரின் மூலம் தனித்துவமான பிரிமிடின் மூலத்துடன் சோடி சேரும் ஐதரசன் பிணைப்பால இணையுது. அதை சொல்றது மூலச்சோடியாதல் விதி. உதாரணமாக இப்ப ஏ இருந்தாருன்னு சொன்னா அது தனித்துவமான ஒரு சோடி.
இரண்டுக்கும் இடையில எத்தனை ஐதரசன் பிணைப்பு? 2 ஐதரசன் காணப்படும். அதே மாதிரி இப்ப ஜி இருக்கிறாரு, அப்ப ஜிக்கு எது ஜோடி? டீயாக இருக்கு, ஆனால் 3 ஐதரசன். சரியா? இப்ப ஒரு டிஎன்ஏ வரைய சொன்னா எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? சோஷல் டிசி சைட்டோஸ். ரைட்டா? இப்ப ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு சொன்னா அதுல அந்த பியூரின் பிரிமிடின் டிஃபரெண்ட் வந்து எல்லாரும் என்ன செய்யறல காட்டுறது உண்மைதானே? இப்ப இவரு இந்த டிஎன்ஏ சொல்றது இரட்டை விரிவடைப்பு சூழல் தானே. அப்ப அங்கால அதாவது இப்படி, அதாவது இந்த இடத்துலயுமே இப்படி கொண்டு ஒரு டிஎன்ஏ போனா மற்ற தலைகீழா போகும். ஒன்னாலே இவரு இந்த பக்கத்துல போனா மற்றது எது அந்த தங்கடியோடு வரும் இல்லையா? இது தலையில எப்படி வரும்? இது வந்து பவுளும் போதும் அப்படியே இருக்கும். பட்டம் இது பட்டம் இப்படி ஒரு டைப் அதை சொல்ற எதிர் சமாந்தர கட்டமைப்பு சொல்றோம். இப்படி கட்டி 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 எடுப்போம். அதை செல்லமாக இந்த கெப்பம் அப்ப இப்படி வரும்போதும் இந்த நேதரத்தின் மூலமும் இந்த நேதரத்தின் மூலம் என்ன செய்யும்? சந்திக்க நேருது. ஒன்றரை சந்திக்க நேருது. இந்த இடத்துல இந்த பாக்ஸ்ல ஏ இருக்கிறாரு, இந்த பாக்ஸ்ல டி இருக்கிறாருன்னு சொன்னா ஏ எப்பொழுதுமே சின்ன வளையம் தானே, சின்ன பாக்ஸ். ஆனா டி பிரிமிடினுக்குள்ள இருக்கிறதால சாரி ஏ வந்துகிட்டு 2 வளையத்தை கொண்டிருக்கிறதால பெருசுதானே. சோ அதை பெருசா போடும். ஆனா டி வந்துகிட்டு பிரிமிடின் ஒற்றை வளையம், அப்ப சின்னது. இப்படி ஒரு டிஃபரெண்ட் நீங்க கண்டிருக்கீங்களா? இதுக்கும் இடையில எங்க இருக்கு? இப்படி ஒரு டிஃபரெண்ட கண்டிருக்கீங்களா? நீங்க யூனிட் பார்த்தியா அந்த டிஃபரெண்ட ஸ்வராக? அப்ப இப்படி இந்த டிஃபரெண்ட் என்ன செய்யணும்? காட்டிக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த யூனிட் 7 படிச்சு போட்டு திரும்ப கொலைகள் விடாம சரியா இருக்கிறது. அதன் ஆரம்பத்துல சொல்றேன், இதெல்லாம் மூடையது இல்லை. யூனிட் 7 டிரெக்டாவே அவரு ஆர்என்ஏ அந்த ஹிஸ்டரிக்கு போயிட்டார். நான் இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா ஞாபகப்படுத்தேன். சொல்றேன். அப்ப அடுத்தது நான் சொல்ல வர என்னன்னு சொன்னா இந்த கேப்ல இது கைதாரசு கூடம் 5 கார்பன் எல்லாம் எடுக்கும். இப்ப நியூக்ளியோசைட் அதையும் சொல்லிக்கணும் தேவையில்ல சொல்றேன். இந்த நியூக்ளியோரைட்டிக்கா தானே அவர்ல இருந்து ஒரு பொஸ்பேட்டை தூக்கிட்ட மட்டும், ஒரு பொஸ்பேட்டை தூக்கிட்ட மட்டும் சொன்னா அந்த கட்டமைப்பு தான் வரப்போதோ இவரைத்தான் சொல்ற நியூக்ளியோசைட்டு. நியூக்ளியோசைட்டு. அப்ப நியூக்ளியோசைட்ல ஒரு பொஸ்பேட்டை சேர்த்த பொஸ்பேட் கூட்டத்தை சேர்த்த சொன்னா நியூக்ளியோரைட் வரும். அந்த நியூக்ளியோரைட்டுகள் பல சேர்ந்து நியூக்ளிக் அமிலங்கள் வரும். சேர்றதுக்கு ஒரு முறை எல்லாமே நியூக்ளிக் அமிலங்கள். நியூக்ளிக் அமிலங்கள் 2 வகை, ஒரு டிஎன்ஏ 2 ஆர். இப்ப நம்ம போமா, இப்ப உங்களோட அந்த ரிசோர்ஸ்ல என்ன போடுங்க. அவர் தலைப்பு தந்திக்கிறாரு மூலக்கூற்று உயிரியலும் மீளச்சேர்க்கைக்குரிய தொழில். மூலக்கூற்று உயிரியலும் மீளச்சேர்க்கைக்குரிய தொழில். நியூக்ளிக் இப்ப நான் சொல்ற 50 வேர்ட்ஸ் என்ன செய்யும் பிள்ளைகளுக்கு விளங்கும். சரி, அதனாலதான் என்ன லட்சம் தந்து படம் போட்டு திடீர்னு பட கப்ஜா குப்புற ஆட்டத்தை போட்டா ஆக என்ன செய்யும்? ஒரு இயக்கம் என்ன செய்ய குத்தினான் என்ன நடந்து அப்படி என்ன படம் ஃபுல்லா பார்க்க வைக்கிற அந்த படத்தை ஆரம்பத்துல மாட்டப்பட்ட அதாவது ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறேன். அந்த ரயில் ரோட்ல ஓடுற மத்தரம் தீ போற மாதிரி இருக்குது. அதை நிப்பாட்டி பார்த்தா என்ன செய்யணும்? இந்த நாட்களுக்கு முன்பு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். அதான் அந்த படத்தை நாடகம் அப்படிதான் அண்ணா போயிட்ட தோக்கத்தை தொடரும். அந்த மாதிரி கோவம் நடக்குது சுடுவானா சுட மாட்டானா வருவா இந்தியா வருவான். அப்ப நியூக்ளிக் அமிலங்கள் அது ஒரு பாட்டுகளில் இருந்து நமக்கு பின்புறமடைதலை இன்னும் ஒரு பேர் இருக்கி திரும்ப செய்தலை மேற்கொள்ளும் இடம் கொள்ளும். அப்ப
இந்த நியூக்ளிக் அமிலங்கள் அவரை பின்புறம் அடிதல், அதாவது திரும்ப செய்தல், பின்புறம் அடிதலை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. தொட்டி பழக்கத்தில் இருந்தே இல்ல, அவர் பிறக்கவே இல்லையா? இவர் பிறந்துட்டாரு, இவர் இவர் உருவாகுறாரு. அப்ப அவர் வகுத்துக்கிட்ட என்ன செய்யறாரு? பின்புறம் மனிதலை பழகி கொள்றாரு. அது மூலம் பேசுறாரு. சொல்றேன் அடுத்தது அவ்வளவுதானே. கடுங்கானமா நீக்குளிக் அமிலங்கள் அவர்ல பின்புற மனிதலை ஒரு பாத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. எது அவர் ஒரு பாத்து? அப்ப நீங்களே பிரிட்டிகளை யோசிச்சு பாருங்க. அந்த நோட்ஸ திடீர்ந்தாப்பல தந்தா நீக்குளிக் அமிலங்கள் அந்த ஒரு பாத்தில் இருந்தே பின்புற மனிதலை செய்யும் என்று தந்தா உங்களுக்கும் அந்த டெஸ்ட் படத்தை பார்த்து பரோடி போன மாதிரி தங்களை ரயில் போகுது திரட்டி வாராங்க. அத்தியால குத்தம் உங்களுக்கு தெரியுமா? அந்த புள்ளா படத்தை பாக்குறது தானே. அதனாலதான் நான் சரி ட்விஸ்ட் வைக்காம ஃபுல்லா கண்டுக்கிறது தந்துட்டேன். இப்ப உங்களுக்கு தெரியும். நியூக்ளிக் அமிலங்கள் அந்த ஒரு பாத்திலிருந்து பின்புற செய்யும். எது இவர் ஒரு பாத்து? இவரு இப்ப விளங்குதானே தந்து. சரியா? அடுத்தது பிரபு ஒரு கேஸ். பெரும்பாலான அங்கிகளில் டிஎன்ஏ பிறப்புரிமை பதார்த்தமாக காணப்படும். பெரும்பாலான அங்கிகள்ல பிறப்புரிமை பதார்த்தமாக யாரு காணப்படுறாரா? டிஎன்ஏ காணப்படுறாரா? ஆனா சில சில வைரசுகள்ல, அதாவது இன்ஃபுளுவன்சா பிடி சுர வைரசுகள் இல்லையா, சொல்றேன். பெரும்பாலான அங்கிகள்ல டிஎன்ஏ தான் பிறப்புரிமை பதார்த்தமாக காணப்படும். பெரும்பாலான அங்கி. சரியா? அது இருக்கு. அதுக்கான ரீசனும் இருக்கு. ஆனா சிலதுகள்ல வைரஸ்கள், முக்கியமாக இன்ஃபுளுவன்சா வைரஸ், இன்ஃபுளுவன்சா வைரஸ்ல வைரஸா, அதாவது தமிழ்ல சொல்றது பிடி சுர வைரஸ். அந்த பிடி சுர வைரஸ் இன்ஃபுளுவன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? கொரோனாட பெரியப்ப மாதிரி இருக்கும். அந்த கோவிட்-19 மட்டும் அந்த இன்ஃபுளுவன்சா வைரஸ் தான் பிறப்புரிமை பதார்த்தமாக என்ன காணப்படுவாரு? ஆர்என்ஏ காணப்படுவார். இருந்தாலும் பெரும்பாலான அங்கிகள்ல டிஎன்ஏ காணப்படும். இப்ப நம்மளுக்கு டவுட் ஒன்று வருது. டிஎன்ஏ பெரும்பாலான அங்கிகள்ல காணப்படணும். என்ன சிறப்பு பார்த்தா ஒன்று செம்மையாக பின்படி டிஎன்ஏ வந்து என்ன செய்யப்படுது தெரியுமா? கொண்டு செம்மையாக பின்புறமடியும். அந்த மாதிரி பின்புறமடியும், அதாவது கோப்பி பின்புற மடிதல், செம்மையாக பின்புறமடிதல். இரண்டாவது அப்ப கடத்துகை, அவங்க சொல்ற மாதிரி கடத்துகை எங்க கடத்துற? ஒரு சந்ததியிலிருந்து மற்ற சந்ததிக்கு என்னத கடத்துற? பிறப்புரிமை தகவல்களை கடத்துதல். அப்படின்னா கடத்து நீங்க போடுற கடத்துவேன்னு சொல்லி கை வரும். பெரும்பாலான அங்கிகளில் பிறப்புரிமை பதார்த்தமாக டிஎன்ஏ காணப்பட காரணம் என்னன்னு கேட்டு வந்தா என்ன செய்யற? செம்மையா, அதாவது அப்படி இருந்தது டிஎன்ஏயின் செம்மையான பின்புறம் அடிதல். இரண்டாவது கடத்துகை என்று போடுறியா? இல்ல, நீங்க சொல்லணும் ஒரு சந்ததியில் இருந்து மற்ற சந்ததிக்கு பிறப்புரிமை தகவல்களை கடத்தல். மூன்றாவது சேமித்தல், சேவ் பண்றது. உண்மையா சரி என்னன்னு சொல்லி இது காப்பி, இது டிரான்ஸ்லேஷன், இது சேவ். ரைட்டா? அப்படின்னா அப்ப சேமித்த அப்ப என்னத்தை சேமிக்கிறேன்? வெங்காயத்தை சேமிக்கிறா? அவரு திரும்ப சொல்லணும் பிறப்புரிமை தகவல்களை சேமித்தல். தெளிவா டிஎன்ஏ பிறப்புரிமை தகவல்களை சேமித்தல். நாலாவது வந்தீங்கன்னா டிஸ்பிளே பண்றது. டிஸ்பிளே செஞ்சிருக்கோம் என்று சொல்லி ஒரு காட்டும். பிறப்புரிமை தகவல்களை வெளிப்படுத்துதல், வெளியாக்குதல் வேணாம், வெளிப்படுத்த
அதி முக்கியம் வெளிப்படுத்தல். அதாவது இப்ப ஒரு பிள்ளட வாப்பாக்கு வந்துக்கிட்டு கண் வந்து இந்த வெள்ளக்கலர் அந்த அப்படி ஒரு கண்ணு சொன்னா அந்த பிள்ளைக்கும் அந்த டிஎன்ஏ கடத்தப்பட்ட அந்த பிள்ளையும் என்ன செய்யும் அந்த எங்களுக்கு வழங்குற விட வாக்குறாங்களுக்கு எங்கப்பா வாப்பா மரியாதை அதை சொல்ற வெளிப்பாடு சரியா எல்லாரும் சொல்லுவாங்க வாப்பாட சொல்லுவாங்கன்னு எதை வச்சு சொல்றேன் வாப்பா செஞ்சோண்டாவே செஞ்சுப்பாரு என்ன சொல்ற வாப்பா மாதிரி அமைஞ்சி அதை சொல்ற வெளிப்படுத்துற கவனம் காப்பி பண்ற அல்லது கடத்துற சேவ் பண்ற டிஸ்பிளே பண்ற வெளிப்படுத்து இவ்வளவும் சீரத்தால டிஎன்ஏ வந்துகிட்டு சிறப்புரிமை பதார்த்தமாக சொல்றாரு. நீங்க இடமில்ல நோட் பண்ண நிமிடம் கொஞ்சம் வாசி கவனமா இதுல வந்துகிட்டு இந்த மூலக்கூற்று உயிரியல் கஷ்டம்னு சொல்றீங்க சரி அதாவது கஷ்டமா இருக்குதா மூலக்கூற்று உயிரியல்லையே வாஸ்தவம் இல்லையே கஷ்டம்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ இரட்டை இனிபரப்பு சுருள் மாதிரி அதை பத்தி ஒரு லிஸ்டே கொஞ்சம் பார்க்கணும் ஒரு அழகான ஒரு கதை சரியா அதாவது எப்படி கதைன்னு சொன்னாரு பேட்டி பிரசவம் பார்க்கிற கதை அதே மாதிரி இது ஒரு கதை டிஎன்ஏ மூலக்கூறுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குது ஒருவர் அவரை கதையை நம்ம என்ன செய்வோம் இப்ப பார்க்க போறோம் உடனடியாக இதை நோட் பண்ணிக்கணும். நான் போட்ல எழுதுறது வாயில சொல்றது எதையுமே தேவைன்னு சொல்லி தள்ளிட வேணும். எது தேவையோ அதுல மட்டும்தான் நல்லது எல்லா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுல அவங்களுக்கு தெரியுமே உள்ள பிரச்சனை இது தெரியும் அதுதான் மறக்கு இதுதானே அழகா நோட் பண்ணிக்கணும். இப்ப என்னால முடியல எப்படி என்னால முடியல வழங்குற மாதிரி நோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எல்லாமே ஆரம்பிக்கிறது தெரிஞ்சிருக்கு நோட் பண்ணிக்கணும். கொஞ்சம் டைம் தான் அழிக்கிறேன். டிஎன்ஏயின் இரட்டை பிரிபரப்பு சுருள் ஒரு அழகான ஒரு கதை சொல்றாரு. ரொசால்டின் அதாவது ரொசால்டின் பிராங்க்லினால் பெறப்பட்ட டிஎன்ஏ மூலக்கூறில் எக்ஸ் கதிர் பளிங்கு வரைபியலை அடிப்படையாக அப்ப ஒரு பேர் ரொசால்டின் பிராங்க்லின் என்கிற ஒரு விஞ்ஞானி என்ன சொன்ன மாதிரி டிஎன்ஏ எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாரு. எக்ஸ்ரே அந்த எக்ஸ்ரே தமிழால சொல்லுவாங்க எக்ஸ் கதிர் பளிங்கு. டிஎன்ஏக்கு என்ன செய்யறாரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்க அவர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து போட்டு ஒரு ரிப்போர்ட் தாராரு. எக்ஸ்ரே ரிப்போர்ட் யாரு ரிப்போர்ட் அது இந்த ரொசாலின் பிராங்க்லினுடைய ரிப்போர்ட்.
அந்த ரிப்போர்ட்டர் இரண்டு பேர் ஒன்று ஒன்று ஜேம்ஸ் போஸ்டர் இரண்டாவது பிரான்சிஸ் இந்த இரண்டு விஞ்ஞானி என்ன செய்றாங்க ரிப்போர்ட் பண்றாங்க அந்த ரிப்போர்ட் எந்த ரிப்போர்ட் அதாவது இந்த ரொசாலி ஃபேமிலினால டிஎன்ஏக்கு எடுக்கப்பட்ட ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டை ஜேம்ஸ் போஸ்டன் பிரான்சிஸ் பிக் அந்த இரண்டு விஞ்ஞானிகள் என்ன செய்றாங்க ரிப்போர்ட் பண்றாங்க ரிப்போர்ட் பண்ணி அவங்க சில தகவல்களை தாராங்க என்ன தெரியுமா தாராங்க ஒன்று அவங்க சொல்றாங்க டிஎன்ஏ மூலக்கூறானது 6 மூலக்கூறுகள் சொல்றாங்க முதலாவது தகவல் அவங்க தாராங்க டிஎன்ஏ மூலக்கூறு இந்த டிஎன்ஏ மூலக்கூறானது 6 மூலக்கூறால ஆக்கப்பட்டது 6 மூலக்கூறால் ஆனது என்ன சொல்றாங்க இரண்டு பேரும் சொல்றாங்க சரியா அப்ப இப்ப நாம யோசி 6 மூலக்கூறா இந்த பார்த்தா இப்ப உண்மையாவே ஒரு நியூக்ளிக் அசிட் என்று சொல்றது காணப்பட போறாரு காணப்பட போறாரு இவர் என்ன சொல்றது கைதாரசன் மூலம் இவரு பெண்டோஸ் வெல்லம் பெண்டோஸ் அது 5 கார்பன் வெல்லம் பெண்டோஸ் வெல்லம் இவரை சொல்றது பாஸ்பேட் குரூப் அப்படி பார்த்தாலும் 1 2 3 தானே வரப்போகுது என்று பார்த்தா தெரியுமா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அது சொல்லலாம் சொல்லித்தான் தெரியலையா டிஎன்ஏ இந்த இடம் டிஎன்ஏ பக்கத்துல டிஎன்ஏ ஆர்என் இந்த ரெண்டு மட்டும் அந்த பியூரின் பிரிமிடின் என்ற கேஸ்ல டிஎன்ஏக்கு ஏவரும் ஈவரும் சீவரும் ஜீவரும் ஆனா ஆர்என்ஏக்கு ஈக்கு பதிலா என்ன வரப்போகுது யுராசில் வரப்போகுது அந்த சீக்கிரம் ஒன்றாக இருக்கு சீக்கிரம் என்ன செய்யும் ஒன்றாக இருக்கு அதுதானே ஏடிசிஜி ஆர்என்ஏக்கு ஏயுசிஜி அந்த கான்செப்ட் படிதான் அப்ப ஒரு டிஎன்ஏக்கு கைதரசங்கள் ஒரு டிஎன்ஏ இருந்தாலும் சரி ஆர்என்ஏ இருந்தாலும் சரி அவருக்கு 4 கைதரசம் மூலம் காணப்படும் அப்ப இங்க 1 இல்ல 4 இருப்பாரு தைமின் குவானின் ஹைட்ரோசின் 4 வெள்ளத்தோட 5 இதோட சேர்த்து 6 சோ 6 மூலக்கூறானது என்பது அந்த ஜேம்ஸ் வாட்சன் பிரான்சிஸ் பிரிக்குடைய கூற்று சரி அப்ப அந்த டிஎன்ஏ எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை வச்சு அவங்க என்ன சொல்றாங்க தெளிவான முறையில் சொல்றாங்க அடுத்தது அவர் சொல்றாரு டிஎன்ஏ ஆனது முறுக்கப்பட்ட ஏணி வடிவம் இரண்டாவது சொல்றாரு முறுக்கப்பட்ட ஏணி வடிவம் முறுக்கப்பட்ட ஏணி வடிவமாம் அல்லது சுருளி வடிவ மாடிப்படி சுருளி வடிவ மாடிப்படியாம் சொல்ற அப்ப இது என்னடா பார்த்தா எஸ் நல்லா பாருங்க ஒரு ஏணி எடுத்த மட்டும் அந்த ஏணி இப்படித்தானே காணப்படும் அந்த ஏணி நாம சுத்திரம் என்று சொன்னால் ஓகேவா அத சொல்றாரு முறுக்கப்பட்ட ஏணி ஏணியை முறுக்கினா டிஎன்ஏ வருமெண்டு அவர் அந்த எக்ஸ்ரே வச்சு சொல்றாரு ரைட்டா வேற ஒன்றும் தலப்போற கேஸ் சரிதானே அடுத்தது சொல்றாரு இதில் கைப்பிடியானது பாஸ்பேட் வெள்ள மூலக்கூறுகளை கொண்டது அந்த இதுல கைப்பிடி அதாவது 2 ஏணியினுடைய அந்த 2 அந்த அதாவது 3வது சொல்றாரு அந்த கைப்பிடி அவர் ஏரியா எடுத்தபடி சொன்னால் அந்த கைப்பிடி வெள்ளம் காணப்படும் பாஸ்பேட் காணப்படும் இந்த பாஸ்பேட் பிஎஃப் சரியா அதே மாதிரி அந்த படிகள்
ஸ்டெப்ஸ் சொல்றாரு. முதுகெலும்பை அடுத்தது ஏடிப்படிகள். ஏடிப்படிகள் ஐதாரசன் மூலங்களை தோற்றுவிக்கும். அதை படியேடா நான் சொல்றேன். ஏடிப்படி அந்த ஸ்டெப்ஸ் சொல்றேன். கைப்பிடி இது நடுத்துல வச்சிருக்க அந்த படிகள் அது வந்துகிட்டு நாலாவது சொல்றாரு இந்த ஏடிப்படி நைதாரசன் மூலங்களை கொண்டிருக்குமா? விளங்கிட்டா? கவனம். அந்த கைப்பிடி வந்துகிட்டு வெள்ளம் கொண்டிருக்கும். ஏணிப்படிகள் நைதாரசன் மூலங்களை கொண்டிருக்கும் சொல்றாரு. அதுலயும் அவர் சொல்றாரு மூலச்சோடியாதல் விதியின் படி தெரியும். மூலச்சோடியாதல் விதி என்று சொன்னால் ஒரு பிரிமிடின் மூலக்கூறு தனித்துவமான ஒரு பியூரின் மூலகம் தனித்துவமான பிரிமிடின் மூலத்தோட ஐதாரசன் பழையப்பார். அதாவது ஏக்கும் டீக்கும் 2 ஐதாரசன், சிக்கும் டீக்கும் 3 ஐதாரசன் சொல்றாங்க. மூலச்சோடியாதல் விதியின் படி 2 ஐதாரசன் 3 ஐதாரசன் பிணைப்புகள் ஜிக்கும் சிக்கும் இடையில் காணப்படும். பரிசோதனைகளின் மூலம் நிறமூர்த்தங்கள் டிஎன்ஏ மற்றும் புத்தகங்களால் ஆக்கப்பட்டவும் பரம்பரை அளவுகள் நிறமூர்த்தத்திற்கு இடையில ஒரு விஞ்ஞானி மாறாது. அவரு என்ன தெரியுமா சொல்றாரு? நிறமூர்த்தம் சொல்றாரு. நிறமூர்த்தங்கள் வந்துகிட்டு டிஎன்ஏ ஆலையும் புரதத்தாலையும் ஆக்கப்பட்டவை சொல்றாரு. ஒன்று. அவர் இரண்டாவது சொல்றாரு பரம்பரை அளவுகள் நிறமூர்த்தத்தின் பிரதேசங்கள். அதாவது நிறமூர்த்தமிக்கான நிறமூர்த்தத்தை எடுத்தோம்னு சொன்னா அது இருக்கிற ஒரு பிரதேசம் ஒரு துண்டத்தான் சொல்றது என்ன? பரம்பரை அளவு. பரம்பரை அளவு அடே அதான் நாம யூனிட் 6 என்ன சொல்றாம. அதாவது பரம்பரை அளவுகளின் காவிகளான நிறமூர்த்தம் பரம்பரை அளவுகளை கொண்டிருக்கிறது. அதைத்தான் நீ சொல்ற. அதுல வருகிற 2 மூன்று தான் சொல்றாரு. ஒன்றா வழக்கு போத்திட்டு தூங்கிட்டு போகுது. 2 மூன்று தான் நடக்குது. அவர் அங்க ஜெனடிக்ஸ்ல சொல்றாரு பரம்பரை அளவுகளின் காவிகளான நிறமூர்த்தம் பரம்பரை அளவுகளை கொண்டிருக்கிறது. எங்க மெண்டல் பரிசோதனை சொல்றாரு. இங்க நாம என்ன சொல்றோம் சொன்னா நிறமூர்த்தத்துல இருக்கிற ஒரு பகுதிக்கு சொல்றது பரம்பரை அளவுன்னு சொல்றோம். ரைட்டா? அப்படி சொல்றோம். அடுத்தது நிறமூர்த்தங்களின் வடிவமைப்பை நம்ம பார்க்கணும். The shape of chromosomes. நம்ம அடுத்த செஷன் தான் பார்க்கணும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம்? அடுத்த கிளாஸ் அடுத்த செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு டைம் போட்டிக்கும் அதை படிக்க நடக்கும். அது ஒரு எக்ஸாமும் நடக்கும். அதனுடைய மொத்த எக்ஸாம் அதை பத்தி நான் குரூப்ல சொல்லி போடுறேன். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வேற ஒண்ணுமில்லையே.